சீரீஸ் டே 7ஓட பிக் பாஸ் ப்ரோமோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வராரு. வந்த உடனே வந்துட்டு எப்போவுமே யார் கைக்குமே வந்துட்டு அதிகாரம் போச்சுன்னா அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் வந்துட்டு இது நம்ம பிக் பாஸ் இதுலேயும் வந்துட்டு நிறைய பொறுப்புங்களை கொடுத்தோம். அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க என்ன ஏதுன்றதை நம்ம இன்றைக்கி பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒருத்தர் மட்டும்தான் இவங்க தான் வந்துட்டு மேலே இருப்பாங்க, இவங்க தான் கீழே இருப்பாங்க அப்படின்னு கிடையாது. என்றைக்கு வேணால் எது வேணால் மாறலாம். மேலே இருக்கவங்க கீழேயும் வரலாம், கீழே இருக்கவங்க மேலேயும் போகலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை வந்துட்டு சூப்பராகவே கொடுத்தாரு. ஏன்னா அந்தளவுக்கு சீன் போட்டுட்டாங்க இந்த சூப்பர் டீலக்ஸ் டீமில் இருக்கிறவங்க. அதனால தான் வந்துட்டு சேது வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாருன்றது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. நல்லா இந்த டீலக்ஸ் ரூமில் இருந்தவங்க எல்லாம் வச்சு செய்யணுன்றது தான் என்னோடய தாட்டு. செகண்ட் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டே கேட்குறாங்க, எந்த இப்போ வந்திருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, யாருக்கு வந்து குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த 1 வீக் நடந்ததை வச்சுன்னு கேட்குறாங்க. முக்கால்வாசி பேர் சொன்னது வந்துட்டு திவாகர். ஏன்னா அவருக்கு தான் கிளாப்ஸ் நிறைய வந்துடுச்சு இல்லையா, அதனால் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க எல்லாருமே. அடுத்தது யார் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா நிறைய பேர் ஆதிரையிலேருந்து எல்லாருமே சொன்னது வந்துட்டு பாருன்னு தான் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கமருதீன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு பாருவும் திவாகரும் கன்ஃபார்மாக வந்துட்டு அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது உண்மைதாங்க. சூப்பராக வந்துட்டு உண்மையிலே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலையப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எலிமினேஷனுக்கு வந்துட்டு கார்டு வச்சிட்ருக்காரு நம்மளோட சேதுபதி. அதில் யார் நீங்கள் நினைக்கிறீங்க எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லி கேட்க எல்லோரும் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு கலையரசன் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வியானான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்துட்டு நானே கூட ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரவீன் காந்தி வந்துட்டு கலையரசன் தான் ஆவாருன்ற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே எவிக்ட் ஆனது பிரவீன் காந்தி தாங்க. போயிட்டு வா ராசா, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா அவர் எந்த விஷயத்துலையும் தலையிடாமல் அமைதியாக இருந்தால் கூட தேவையில்லாமல் வந்துட்டு அரோரா கிட்டே நீ நானும் லவ் பண்ணால் அப்படிட்டியாக அப்படி பிச்சுக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்றாவியாக தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இவர் எவிக்ட் ஆனது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இவர் முதல்ல வரும்போதே வந்துட்டு நம்ம எல்லாம் நினச்சோம் ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேட் பண்ணுறதுக்காக ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே ஃபார்மேட்டில் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.